எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனிதா ராஜ் ஃப்ரம் திவிஷ் அகாடமி. ஸோ நம்ம ஜூட் பேக் சீரீஸில் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது நானோவன் கிளாத் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பேக் தான். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாலித்தீன் கவர்ஸ் எல்லாம் ஒரு மாடலில் பார்த்துருப்போம். சைடில் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்குற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரியான ஒரு மாடல் வந்து பார்த்துருப்போம். அதையே நம்ம வந்து இப்போ எதில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நானோவன் கிளாத்தில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த டிசைனாக இருந்தாலுமே நம்ம கஸ்டமைசேஷனில் பாசிபிள் தான். பட் நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸில் நீடட் ஐட்டம் எது இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம சூஸ் பண்ணோம் ஒரு டிசைன் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டுட்டோரியல் வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி கேரி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டைலில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் நார்மலாக பாலித்தீன் கவர் பேக்கில் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதுக்கும் சரி இந்த இடத்துலையும் சரி நல்லாவே உங்களுக்கு உள்ள கேரி பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த செட்டப் வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு சார்ட் ஃபார்மேட்டில் என்னென்ன அளவு எடுத்தால் இருக்கும் அப்படின்றதுல நான் காமிச்சிருக்கேன். இது வந்து மினிமம் சைஸு. இதை விட ரொம்ப குட்டியாக ஒரு பேங்கிள் இல்லை ஒரு ஜுவல்லரி ஐட்டம் மாதிரி போடணும் அப்படின்னா கூட நம்மளால் வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ இந்த ஜூட் பேக் சீரீஸ் பற்றி புதுசாக வரவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த சீரீஸ் 3 months வந்து நம்மளுக்கு நடக்கும். மே, ஜூன், ஜூலை. ஸோ ஜூலை ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து செஞ்சு சப்மிட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். வீட்டில் ஒரு டெய்லரிங் மிஷின் வச்சுருக்கீங்க, அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும், அது நீங்களாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டுட்டோரியல் வீடியோ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி ப்ரைஸிங் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அளவுகளை பார்த்துக்கலாம். நமக்கு என்னென்ன அளவுகள் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் படி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வித்து வேணும், அதோட ஹைட்டு வேணும், நம்ம ஹேண்டில் பிடியோட அந்த வித்து வேணும், அடுத்து ஹேண்டில் பிடியோட ஹைட்டு வேணும், உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. ஸோ 12க்கு 10, அதாவது 12 வந்து வித்து அதிகமாக இருக்கணும், ஹைட்டு வந்து ஒரு 2 கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போதுமே ப்ரீ டிஃபைன்டாக 2.5 வந்து ஹேண்டிலோட வித்து இருக்கணும், அதோட உயரம் வந்து 4.5 இருக்கணும். இப்போ இதையே அதிகப்படுத்துகிறோன்னா நம்ம 18க்கு வந்து 16 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் நம்ம ஹேண்டிலோட சைஸ் எடுத்துக்கலாம். அதோட ஹைட்டு வந்து 5.5, அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இப்போ இதுவே சின்னதாக எடுக்க போகிறோன்னா கூட நம்ம ஹேண்டிலோட வித்தும் அதோட உயரமும் வந்து 2.5 4.5 தான் இருக்கணும். ஸோ டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12. அடுத்து வந்து அதாவது டோட்டல் வித்து நம்மளோட அகலம் வந்து 12, உயரம் வந்து 10 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் ஒரு பீஸு. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேப்பர் கட்டிங் கொடுத்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை டிசைன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய வித்து தான் அதிகமாக இருக்கணும் இந்த மாதிரி டிசைன்ஸில். ஹைட்டு வந்து வித்தை விட ஒரு 2 இன்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டோட்டலாக உள்ள ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10, அடுத்து இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹேண்டிலோட சைஸு 2.5, அடுத்து இதோட ஆழம் உயரம் வந்து 4.5. நம்ம நெக்லைன் எடுக்கிற மாதிரி ஒரு கர்வ் ஷேப் கொடுத்துடலாம். இந்த பக்கம் ஹேண்டிலோட பிடி முடிகிற இடத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முடிகிற இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச் லாங் லைன் போட்டுக்கோங்க. 4.5 ஆழம் எடுத்தால் அதுலேருந்து 0.5 கூட எடுத்து 5க்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதில் இருந்து முடிகிற இடத்துக்கு ஒரு ஸ்லோப் லைன் வரைஞ்சிக்கோங்க. கிட்டத்தட்ட 6 வரும் ஹைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லென்த் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட மெயின் பீசஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த பேலட் ஃபார்மில் தான் நம்மளுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு தையல் கொடுப்போம் 2 பீஸ் வைக்கிறப்போ. இந்த எல் ஷேப்பில் முடியுது இல்லையா, இந்த இடங்களில் தையல் வராது, ஏன்னா இது ஹேண்டில் பார்ட். இந்த சைடை வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணுவோம், கீழேயும் அட்டாச் பண்ணுவோம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேர் ஷேப்பில் அட்டாச் பண்ணுவோம், நம்மளோட இந்த ஹேண்டில் பார்ட் மேலே இருக்கக்கூடியதில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேண்டில்
ரெண்டாக வர்ற மாதிரி மடித்து கீழே ஒரு தையல் போட்டுருவோம். இப்படி போடுறப்போ நமக்கு நார்மலாக ஒரு பாலித்தீன் கவர் பேக் எப்படி டிசைன் பண்ணுறோமோ அந்த டிசைனிங் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதை தான் இன்றைக்கி டிசைனிங்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் இப்போ இதுக்கு நானோவன் கிளாத் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். 2 பீஸையும் ஒரே டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நான் 2 பீஸையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஹைட் வந்து 10. நம்மளோட அஸ் பர் த சார்ட் படி நம்மளோட டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 12. ஓகே, ஸோ 12க்கு அதே மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்மளுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு சுலபமாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் முடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா கீழே பேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 வரும். ஓகே, ஏன்னா நம்ம 2.5 வச்சு தானே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த டோட்டல் ஹைட் அப்படின்றது 2.5 தையலுக்கு ஒரு 5 போயிடுச்சு, 0.5 போயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக இந்த டிசைனோட டோட்டல் ஹைட்டு 9 இருக்கும். 9க்கு 7 அந்த ரேஷியோவில் வரும். ஓகே, ஸோ 12க்கு 10 எடுத்தது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எப்படி வரும்? 9க்கு 7 அப்படின்ற ஃபார்மேட்டில் வரும். ஸோ நம்ம இப்போ 2 பீஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சுருக்கங்களோ இல்லை வந்து கொஞ்சம் வேறு வெளியே இருக்கிற மாதிரி இருந்தாலோ கரெக்டாக எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து 2ஆக மடித்து நல்லா வந்து அதை கை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், மடிப்பு பகுதி என்னோட சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு 2.5 வந்து ஹேண்டிலோட சைஸு இல்லையா? ஸோ அதனால் அந்த ஹேண்டிலோட வித்துக்காக 2.5 போடுறேன். அதோட ஆழம் 4.5க்கு ஒரு மார்க் போடுறேன். மார்க் போட்டு இது ரெண்டையுமே வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்து வந்து இதில் கொஞ்சம் கர்வ் லைன் போடணும். அதுக்கு அடுத்து 1 இன்ச்சுக்கு வெளியிலேருந்து உள்ள ஒரு லைன் வரைங்க. ஃபஸ்ட்டு 5 இன்ச்சஸ்க்கு லைன் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லோப் எடுங்க. இங்கே ஆழம் 4.5 அப்படின்றதுனால இங்கே 5 எடுத்திருக்கோம். ஓகே, அதை விட இது கொஞ்சம் கீழே வரணும், அதுக்காக தான். ஸோ நான் ஒரு கர்வ் லைன் எடுத்துட்டேன். இந்த கர்வ் லைன் வந்து இந்த எல் ஷேப்புக்கு கீழே வர மாதிரி வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம ஹேண்டில் வந்து பிடிக்கிறப்போ கரெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த கட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு ஸ்டிச்சு மட்டும்தான் போட போகிறோம். ஓகே, நம்ம சைட்லலாம் ஜாயின் பண்ண மாட்டோம். ஓகே, நம்ம இப்போ இது என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஹேண்ட் லைனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் ஹேண்ட் லைனில் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எல் ஷேப்பை விட்டுடலாம். அது வந்து ஹேண்டில் பார்ட். அதுக்கப்புறம் பே ஷேப்பில் கீழே வருது இல்லையா? இந்த பே ஷேப்பை மட்டும் நம்ம ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம். நம்ம ஒன்ஸ் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹை காஸ்ட் பொருட்கள் கொடுக்க போகிறீங்க, ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்துலலாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்தோடு முடிச்சிருங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா ஹேண்டில் பாதியாக மடித்து அந்த லைனில் கீழே வந்து தையல் போடுறோம். ஸோ கீழே வந்து தையல் போடுறது கரெக்டாக மேலே இருக்க ஹேண்டில் பாதியாக மடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பக்கமுமே இந்த மடிப்பு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இதை ஸ்டிச் போட கொடுத்துடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த பக்கத்துலையுமே பாதி அளவாக மடிச்சுட்டு கீழே வந்து ஸ்டிச் லைன்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் லைன்ஸ் வந்து போட்டாச்சு அழகாக. இப்போ இந்த டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை மட்டும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது கேன்வாஷ் கிளாத் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த நெக்லைன் மாதிரி கொடுத்த இடங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம அப்படியே தான் விட்டுருக்கோம். இன்கேஸ் நம்ம கிளாத்தெல்லாம் எடுத்தோன்னா அதில் வந்து நம்ம ஒரு சாரீக்கு ஓரம் அடிக்கிற மாதிரி லைட்டாக மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பட் இதில் என்னென்னா நம்மளுக்கு 2ஆக மடிப்பு கொடுக்கறதுனால ஹேண்டில் வந்து கொஞ்சம் விரிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும். ஒன்று இதை வந்து நல்லா அயன் பண்ணிட்டா நேராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன தையல் போட்டுட்டா கரெக்டாக இருக்கும். இந்த 2 ஃபார்மேட்டில் என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது கேன்வாஷ் அப்படின்றதுனால அயன் போடுறப்பவே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ நான் 2ஐயும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த உள்பக்கமாக 2ம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சின்ன தையல் வந்து நான் இதில் போட்டுற போகிறேன். ஒரு சின்ன தையல் போட்டால் போதும், ஃபுல்லாக அடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நான் இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 2ம் சேர்ற இடத்துல நான் வந்து 2ஐயும் சேர்த்து வச்ச
மாதிரி ஒரு தையல் வந்து போட போகிறேன். இது 2 ஹேண்ட் பார்ட்லேயுமே போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் என்ன டிசைன்ஸ் வந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம். இதில் ஒரு சாக்லேட் பொக்கே மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்க, உள்ளே வந்து சாக்லேட்ஸ் வச்சுட்டு மேலே ஒரு பவு மாதிரி வச்சு கட்டி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஹேண்ட் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ இதிலெல்லாம் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஒரு தையல் கொடுக்கறதன் மூலமாக நம்மளுக்கு பிரியாமல் வரும். இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த டிசைன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கஸ்டமைசேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். அதில் நம்மளோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மட்டும் இருக்கணும். இதில் அளவுகள் எப்படி எடுக்கிறோம், எந்த பேசிஸில் அந்த அளவுகள் ஃபினிஷ் ஆகுறப்போ குறையுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரிஞ்சிட்டாலே இந்த டிசைன்ஸ் தாராளமாக நம்ம மேக் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டுட்டோரியல் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ்டாக அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரியான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்பேஸ் வச்சு பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் வந்து இது நம்ம 12க்கு 10 எடுத்தோம். ஆனால் இதோட அவுட்புட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 7 அப்படின்ற கணக்கில் தான் நமக்கு வந்து இந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அதிகப்படியான கிளாத் வந்து கேரி பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, ஸோ எப்படி வந்து நாங்கள் இதில் பிரிண்டிங் பண்ணுறது அப்படின்னு. அதற்கான டுட்டோரியல் வந்து நான் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம வந்து பிரிண்டிங் வந்து பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட ஃபினிஷ்டு ஒன் இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க எப்படி வந்து இதில் பிரிண்டிங் ஆப்ஷன் பண்ணுறதுன்னு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிரிண்டிங் பண்ண முடியும், அப்படி இல்லைனா மிஷின் பிரிண்டிங் தான் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க, சின்ன டிசைன்ஸ் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா ஈவன் நம்மளோட இந்த மாதிரி சீல்லெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை சின்ன டிசைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் பிரிண்டிங் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப். பிளாக் பிரிண்டிங் அப்படின்றது வேறு, ஸ்க்ரீன் பிரிண்டிங் அப்படின்றது வேறு, இந்த மாதிரி நம்ம சீல் வந்து ரெடியாக இருக்கிறத யூஸ் பண்ணுறது வேறு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிள் ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சீல் வச்சு நம்ம ரெடி பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் இதை தாண்டி நிறைய இருக்குது. ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது, பிளாக் பிரிண்டிங் இருக்குது. நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கூட பண்ணி கொடுக்கலாம். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது சிம்பிளாக ரொம்ப எலகண்ட்டாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் மட்டுமே நம்மளால் பண்ண முடியும். இன்கேஸ் இதில் வந்து பிரைடு, க்ரூமு, அவங்களோட நேம்ஸு இல்லை ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் பற்றியான ஏதாவது வேர்ட்ஸ் எல்லாம் எழுதணும்னா கண்டிப்பாக நம்ம ஒன்று ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான் பண்ணணும், அப்படி இல்லை மிஷின் ஓரியன்டாக தான் போகணும். இந்த 2 ஆப்ஷன் தான் அவைலபிள் இருக்கு. இன்கேஸ் ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் அவங்க பண்ணுறாங்க, பிஸ்னஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பட் யூனிக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேணும்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒன்ஸ் ஒரு டிசைன் தான் மேக் பண்ண முடியும், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, பிளாக், ப்ளூ, ரெட் அந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த கலர் ஆப்ஷன் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து பிளாக் எடுத்திருக்கோம், இதுக்கு எல்லோ கலர் மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் போட்டு கொடுக்குறதா இருந்தால் போட்டு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் பிளாக் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மீஷோவில் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 200 rupeesக்கே வந்து பிளாக்ஸ் எல்லாம் ஒரு 6 to 7 பிளாக்ஸ் கிடைக்கும். அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்க்ரீன் பிரிண்டிங், அப்படி இல்லை அப்படின்னா மிஷின் பிரிண்டிங் மட்டும்தான். ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் லெவலில் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் கேட்டால் மட்டும் நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங், அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு சீலிங் ஆப்ஷன் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ருப்பீஸ்க்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 rupees வரைக்குமே நம்மளால் சேல் பண்ண முடியும். ஏன்னா இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வெயிட்ஸ் வச்சாலுமே தாங்குற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி இந்த கிளாத் பேக்குக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஃபினிஷிங்குமே கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் கலர்ஸ் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம கட்டி கொடுக்குறோம், ஒரு ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹை காஸ்ட் ஓரியன்டாக இருக்குன்னா இந்த மாதிரி இதில் ஒரு பவு மாதிரி கொடுத்தெல்லாம் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வீட்லேயே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிளாத் இல்லாமல், நானோவன் இல்லாமல் நார்மல் கிளாத் இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம்.
நார்மல் கிளாத் கொடுத்தா இந்த இடங்கள்லாம் சைடு வந்து மடிப்பு கொடுத்து அடிச்சுக்கோங்க. ஏன்னா கிளாத்தில் வந்து மடிப்பு கொடுக்காம இந்த டிசைன்ஸ் வந்து மேக் பண்ண முடியாது. நான் ஓவனில் மட்டும்தான் இது பாசிபிள். இதுவே ஜூட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லேமினேட்டட் ஜூட்டில் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக க்ரஷ் டைப்பாக இருக்கக்கூடியதில் மட்டும்தான் இந்த டிசைன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அது வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நிறைய ஸ்டோரேஜ் வந்து அந்த இடத்துல வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. நார்மலாக இருக்கக்கூடிய கிளாத் ஓரியன்டட்ல நம்ம இந்த மாதிரி மாடல் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லா டிசைன்ஸுமே ஹேண்ட்மேடாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுல பாசிபிள் தான், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து கம்மிங் டியூஸ்டே நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட கார்டில் வந்து ஜூட்டோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு அந்த கார்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு டெய்லரிங் மிஷின் இருக்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கஸ்டமைஸ்டு ஐட்டம் அப்படின்றதுனால நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.